என்னங்க வீட்டில் திடீர்னு ஒரு சந்தோஷம், ஒரு தெளிவு தெரியுதா? அப்படின்னா மகாலட்சுமி உங்கள் கதவை தட்டிட்டாங்கன்னு அர்த்தம். என்னக்கா சொல்கிறீங்கன்னு கேட்குறீங்களா? பண வரவு வர்றதுக்கு முன்னாடி நம்ம வீடு நமக்கு பல சிக்னல் கொடுக்கும். அது என்னன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சிக்னல் பாசிட்டிவ் வைப். காலையில் வாசல் தெளிக்கும் போதே மனசுக்குள்ள ஒரு பாட்டு ஓடும், முகம் தானாகவே சிரிக்கும். காரணமே இல்லாமல் நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் அன்னைக்கு ஏதோ நல்ல வரவு இருக்குன்னு அர்த்தம். 2, கருப்பு எறும்பு ஊர்வலம். வீட்டில் அங்கங்கே கருப்பு எறும்புகள் கூட்டம் கூட்டமாக போகுதா? பயப்படாதீங்க, அது சுபிட்சத்தோட அடையாளம். அதுக்கு ஒரு பிடி சர்க்கரை போடுங்க, அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும். 3, கிச்சனில் பொங்குற பால். காலையில் பால் காய்ச்சும் போது கவனிச்சிருக்கீங்களா? பால் நல்லா பொங்கி வழிஞ்சா அது அந்த வீட்டில் தானியமும் தனமும் தாராளமாக சேர போகுதுன்னு ஒரு அறிகுறி. 4, வீட்டுக்கு வர்ற அதிர்ஷ்ட விருந்தாளி. திடீர்னு ஒரு தும்பி வீட்டுக்குள்ளே வருதா, இல்லைனா அணில் வந்து உங்கள் ஜன்னலில் விளையாடுதா? இதெல்லாம் இயற்கை நமக்கு கொடுக்குற கிரீன் சிக்னல் தான். 5, வாசனை திரவியங்கள். ஊதுபத்தி ஏத்தாமலே திடீர்னு ஜவ்வாது வாசமோ இல்லை மல்லிகைப்பூ வாசமோ உங்கள் மூக்கை தொலைக்குதா? அப்போ மகாலட்சுமி அங்கே உலா வர்றாங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. 6, குழந்தைங்க செய்கிற சேட்டை. உங்கள் வீட்டில் இருக்கிற குட்டி பசங்க திடீர்னு சாமி படத்துக்கிட்ட போய் நின்று சிரிக்கிறது, இல்லைனா காசுன்னு விளையாடுறது. வெறும் விளையாட்டு இல்லை, அதுவும் ஒரு பலன்தான். 7, பீரோவும் துணிகளும். நீங்கள் பீரோவை அடுக்கி வைக்கும்போது கை தப்பி ஒரு நாணயமோ இல்லை நோட்டோ கீழே விழுந்தா அது பணம் பெருக போகிறதுக்கான ஒரு சகுனம்தான். 8, வலது கண் துடிப்பது. ஆண்களுக்கு வலது கண்ணும் பெண்களுக்கு இடது கண்ணும் துடிச்சா நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் பண விஷயத்துல சிலருக்கு வலது உள்ளங்கை அரிக்கிறது 100% நடக்கும். எனக்கு இது நடந்திருக்குது. தற்செயலாக பார்க்குற விஷயம். காலையில் நீங்கள் வெளியே கிளம்பும் போது சுமங்கலி பெண்களையோ பூக்களையோ இல்லை தண்ணி நிறைஞ்ச குடத்தையோ பார்த்தா அன்னைக்கு உங்களுக்கு லக்கி டே தான். கனவுல வரும் செல்வம். உங்கள் கனவுல யானை, பசுமாடு இல்லைன்னா தானியங்கள் நிறைஞ்ச மூட்டை வந்தால் சீக்கிரமே ஒரு பெரிய பணவரவை நீங்கள் எதிர்பார்க்கலாம். என்ன தோழிகளே, இதெல்லாம் உங்கள் வீட்லேயும் நடக்குதா? முக்கியமாக ஒன்று கவனிச்சிங்க, மகாலட்சுமிக்கு சுத்தமும் சிரிச்ச முகமும் ரொம்ப ரொம்ப பிடிக்குமாம். அதனால் எப்பவும் வீட்டை கலகலப்பாக வச்சுக்கோங்க, காசு தானாக தேடி வரும். இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். டாட்டா, பாய்.